அது சரியா மே 10, 2025 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சிக்கந்தர்பூர் சிட்டிக்கு பக்கத்தில் கரீத் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் அதிகாலை நேரத்தில் சூரியனுடைய வெளிச்சம் மெல்ல மெல்லமா அந்த ஊர்களில் பரவிக்கிட்டு இருந்த சமயம் அது. அந்த கிராமவாசிகளுமே அன்றைய தினம் நமக்கு நல்ல நாளாக தான் அமைய போகுது அப்படின்னு நினைச்சு அதிகாலை எழுந்ததுமே பரபரப்பாக அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய ராஜேஷோடைய நண்பர்களுமே எப்போதும் போல காலை நேரத்தில் எழுந்ததுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற கக்காரா அப்படின்ற நதி கிட்ட போவது வழக்கம். அப்படி யதார்த்தமா அவங்க போன நேரத்துல தான் ஒரு மரத்துக்கு பக்கத்துல ஒரு மனிதனுடைய வெட்டப்பட்ட கைகால்களை பார்க்கறாங்க. இதை பார்த்துட்டு மிரண்டு போன ராஜேஷோடைய கும்பல் இமிடியேட்டா தங்களுடைய கிராமவாசிகள் கிட்ட சொல்றாங்க. அவங்களுமே கூட்டம் கூட்டமா சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் அந்த இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளியே ஒரு எம்டி லேண்ட்ல அதே மாதிரி இன்னொரு கைகால்கள் கிடக்கிறத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எம்டி லேண்டுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன கிணறு இருந்திருக்கு. அந்த கிணத்துக்குள்ள ஒரு மனிதனுடைய உடம்பு மட்டும், அதாவது கழுத்துல இருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் இருக்கிற ஒரு உடற்பாகத்தை அந்த கிணத்துக்குள்ள பார்க்குறாங்க. ஆனா அந்த வெட்டப்பட்ட மனிதனுடைய தலை மட்டும் அந்த இடத்துல எங்கேயும் கிடைக்கல. இதை எல்லாத்தையுமே பார்த்து மிரண்டு போன அந்த கரீத் கிராம மக்கள் இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிற சிக்கந்தர்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுக்கறாங்க. போலீஸ் ஆபீசருக்குமே இப்படிப்பட்ட ஒரு தகவல் கிடைச்சதுமே இமிடியேட்டா லேட் பண்ணாம சம்பவ இடத்துக்கு கொஞ்ச நேரத்திலே வராங்க. அதன் பிறகு தங்களுடைய ஹையர் ஆபீசருக்கெல்லாம் தகவல் கொடுக்கறாங்க. விஷயம் மெல்ல மெல்லமா அந்த ஊர்ல இருந்து மற்ற கிராமங்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. மறுபக்கம் மீடியாவிலுமே பரவ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசர், ஃபாரன்சிக் ஆபீசர் எல்லாம் சம்பவ இடத்துக்கு வர வச்சு கிடைச்ச அந்த உடற்துண்டுகள் எல்லாத்தையுமே சோதனை பண்ணி பார்க்கறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு பக்கம் அந்த கிணத்துல இருந்து உடம்பு பகுதியை மீட்டெடுத்து வெளியில கொண்டு வந்து அதையுமே சோதனை பண்ணி பார்க்கறாங்க. இப்படி தொடர்ந்து ஃபாரன்சிக் ஆபீசர் இந்த சோதனைகளை நடத்தி பார்த்ததுல தான் இறந்து போன இந்த நபர் ஒரு ஆண் அப்படின்னும் இவருக்கு 55 இருந்து 65 வயதுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னும் இவருடைய உடம்புல இருக்கிற காயத்தை பார்க்கும்போது அந்த காயங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒருவேளை இந்த கொலை நைட்டு தான் நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியான தடயங்கள் தான் அன்றைய தினம் ஃபாரன்சிக் ஆபீசருக்கு கிடைச்சிருந்திருக்கு. இதை எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது போலீஸ் ஆபீசருக்கு கில்லர் ஒருவேளை இந்த ஏரியாக்குள்ள இருப்பானோ அப்படின்ற மாதிரி கூட சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டாஸ்க் என்னன்னா அந்த சடலத்தோடைய, அதாவது அப்ப வரைக்குமே கைகால்கள் மற்றும் உடம்பு பகுதி மட்டும்தான் கிடைச்சிருக்கு. தலைப்பகுதி கிடைக்கவே இல்லை. பல இடங்கள்ல தேடி பார்த்துமே போலீஸ் ஆபீசருக்குமே கிடைக்கல. இதனால ஒருவேளை இந்த ஆத்துல யாராவது தூக்கி போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துலயுமே இறங்கி தேடிலாம் பார்த்து இருந்திருக்காங்க. தொடர்ந்து பல மணி நேரம் தேடி பார்த்ததுல அவங்களுக்கு அந்த மீதம் இருக்கிற தலை மட்டும் கிடைக்கவே இல்லை. இப்போ இறந்து போன நபர் யார் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா முக்கியமாக அந்த நபருடைய தலை இருந்தால் ஒருவேளை நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கில் அது அப்படியே உல்டாவாக இருக்கிறதுனால முதல்ல இந்த நபர் யாரு, இவர் எங்கிருந்து வந்தாரு, இவர் யாரு கொலை பண்ணாரு, இவருடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அன்னைக்கு அந்த உடற்பாகமா மீட்டெடுக்கப்பட்ட நபர் யாரா இருக்கும்? போலீஸ் ஆபீசர் அந்த நபரை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கேஸ் அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் இமீடியட்டாக அப்டேட் கொடுத்துருவோம். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உடற்துண்டுகள்லாம் கிடைச்ச இடத்துல பல மணி நேரம் தேடி பார்த்தாலுமே அந்த உடற்துண்டுகளை தவிர வேற எந்த ஒரு தடயமுமே போலீஸ் ஆபீசருக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை விசாரணை பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமை ஒன்று ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. அதே சமயம் இந்த ஸ்பெஷல் டீம் அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற சிசிடிவி, யாராவது புதுசாக இந்த ஏரியாவுக்குள்ள வந்திருக்காங்களா அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் டெக்னிக்கல் டீம் புதுசாக ஏதாவது மொபைல் சிம் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலுமே அவங்களுடைய விசாரணையை தொடர்ந்து இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரீசெண்டா சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல 55 இருந்து 65 வயதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆண் நபர் காணாம போன மாதிரி ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்டையுமே போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தீவிரமாய் உங்களுடைய விசாரணைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருந்த சமயத்துல தான் இந்த உடற்துண்டுகள் மீட்டெடுத்த இடத்துல இருந்து சரியா 38 கிலோமீட்டர் தள்ளி கோட்வாலி அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்றைய தினம் ஈவினிங் வாகல மாயாதேவி
மாயாதேவி என்ற 55 வயதில் இருந்த ஒரு பெண்மணி பகதூர்பூர் அப்படின்ற ஊர்ல இருந்து வந்து தன்னுடைய கணவரான 62 வயதில் இருந்த தேவேந்திர ராம் என்றவரை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட இந்த வழக்கை விசாரணை பண்ற போலீஸ் ஆபீசர் படிச்சு பார்க்கும்போது தான் இந்த தேவேந்திர ராம் மற்றும் மாயாதேவி அப்படின்றவங்க பகதூர்பூர் அப்படின்ற பகுதியில் வாழ்ந்துகிட்டு வராங்க அப்படின்னும் இவர் மே 9ஆம் தேதி அதாவது அந்த உடற்துண்டுகள் கிடைப்பதற்கு முதல் நாள் இரவு நேரத்தில் தன்னுடைய மகளை பக்சர் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பிக்கப் பண்றதுக்காக போனாரு அப்படின்னும் ஆனா அவர் தன்னுடைய மகளையுமே பிக்கப் பண்ணல, ரிட்டன் வீட்டுக்குமே வரவே இல்லை, அவருடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னே இருக்கு, எங்க போனாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட அவங்க எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் படிச்சதுமே போலீஸ் ஆபீசருக்கு ஒருவேளை இந்த வெட்டப்பட்ட உடற்துண்டுகள் எல்லாமே தேவேந்திராவுடையதா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் போலீஸ் ஆபீசருக்கு எழ ஆரம்பிக்குது. இதனால இந்த தேவேந்திர ராம் யாரு, இந்த மாயாதேவி யாரு அப்படின்னு அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல அந்த மாயாதேவி தங்களுடைய அங்க அடையாளங்கள் தழும்புகளை அந்த கம்ப்ளைண்ட்ல கொடுத்திருந்திருக்காங்க. அதை எல்லாத்தையுமே பார்க்கும்போது கிடைச்ச அந்த உடற்துண்டு கூட பர்ஃபெக்டா மேட்ச் ஆகி இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த தேவேந்திர ராம் தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல போலீஸ் ஆபீசர் உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கம்ப்ளைண்ட்ல தேவேந்திராவுடைய மொபைல் நம்பருமே மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த மொபைல் நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி அவர் சம்பவம் நடந்த நாளான மே 9ஆம் தேதி எங்க போயிருக்காரு, எங்கெங்கெல்லாம் அவருடைய மொபைல் சிக்னல் ஆக்டிவா இருந்திருக்கு அப்படிங்கிறத டவர் லொகேஷனை செக் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் ஒரு டீம் செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான போலீஸை எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான குழு அவங்களுக்கு கிடைக்குது. சம்பவம் நடந்த நாளான மே 9ஆம் தேதி ஹரிப்பூர் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து 22 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பகதூர்பூர் அப்படின்ற அந்த சிட்டிக்கு வந்ததாகவும் அதன் பிறகு அவருடைய மொபைல் சிக்னல் எங்கேயுமே போகல, முக்கியமா அந்த பக்சர் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போகவே இல்லை, இந்த பகதூர்பூர் அப்படின்ற ஊருக்கு வந்ததுக்கு பிறகு எங்கேயுமே அவருடைய மொபைல் போன் மூவ் ஆகவே இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் பகதூர்பூர்ல இருக்கிற அவருடைய சொந்த வீட்டில் தான், அதாவது இந்த மாயாதேவி தங்கி இருக்கிற அந்த வீட்டில் தான் அவருடைய மொபைல் சிக்னலுடைய டவர் லொகேஷன் காட்டி இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது மாயாதேவி ஏதாவது கேம் பிளே ஆடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல முழுக்க முழுக்க இப்ப சந்தேகம் போலீஸ் அதிகாரிகளுக்கு திரும்ப ஆரம்பிக்குது. இப்படி போலீஸ் ஆபீசருக்கு மாயாதேவி மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சதும் இன்னொரு பக்கம் மாயாதேவியோடைய மூத்த மகளான அஸ்பதி கௌதம் அப்படின்ற ஒரு பெண் வந்து தன்னுடைய அம்மாவை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னுடைய அப்பா காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வருத்தமுமே என்னுடைய அம்மாவுடைய முகத்துல காணப்படல, அது மட்டும் இல்லாம சாங்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்பவே ஜாலியா தான் இருக்காங்க, எனக்கு என்னவோ என்னுடைய அம்மா மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகுதான் மாயாதேவியை இமிடியேட்டா கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிறாங்க. அப்போதான் ஒன்று விடாமல் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இந்த மாயாதேவி சொல்லி இருந்திருக்கா. இறந்து போன இந்த தேவேந்திர ராம் 28 வருடத்திற்கு முன்னாடி இந்த மாயாதேவியை திருமணம் பண்ணியிருக்காரு. இறந்து போற சமயத்தில் அவருக்கு 62, அவருடைய மனைவிக்கு 55 வயது. இந்த தம்பதியினருக்கு மொத்தம் 4 பிள்ளைகள், அதுல 3 மகள்கள், ஒரு மகன். முதலாவது மகள் வந்து ஜெய்ப்பூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இரண்டாவது மகள் நொய்டால வேலை பார்த்துட்டு இருக்காங்க, மூன்றாவது மகள் கோட்டா அப்படின்ற பகுதியில், அதாவது ராஜஸ்தான்ல இருக்கிற கோட்டா அப்படின்ற பகுதியில் நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பையன் அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு காலேஜில் தங்கி படிச்சுக்கிட்டு வரான். இந்த 4 குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவான தேவேந்திர ராம் மற்றும் மாயாதேவி இந்த பகதூர்பூர் அப்படின்ற வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த தேவேந்திர ராமுக்கு 2 வீடு இருக்கு. ஒன்று அவருடைய அப்பா அம்மா பிறந்த ஊரான ஹரிப்பூர் அப்படின்ற சின்ன கிராமத்தில், இந்த பகதூர்பூர்ல இருந்து 22 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த ஹரிப்பூர் அப்படின்ற கிராமத்தில் ஒரு மாடி வீடு ஒன்று இருக்கு. இந்த பகதூர்பூர்லயுமே ஒரு மாடி வீடு ஒன்று இருக்கு. இவர் இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு முக்கிய வேலையில இவர் இருந்து 2023 ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்திருக்காரு. இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இவர் தன்னுடைய கிராமத்து வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகதூர்பூர்ல இருக்கிற வீட்டில் தங்காம ஹரிப்பூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற தன்னுடைய அப்பா அம்மாவை பிறந்த அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சில விவசாய நிலங்கள் இருக்கிறதுனால விவசாயம் பண்றதும் அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க அந்த ஊர்லயே தங்கி இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவருடைய மனைவியான மாயாதேவி இந்த பகதூர்பூர் அப்படின்ற ஊர்ல தனியா தங்கி தான் வாழ்ந்துகிட்டு வராங்க. மறுபக்கம் இவங்களுடைய குழந்தைகள் யாராவது ஊருக்கு வந்தாங்கன்னா இந்த பகதூர்பூர் ஊருக்கு தான் வருவாங்க. எதனால நீங்க வந்து அந்த ஹரிப்பூர் ஊருக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு கிராமத்து வாழ்க்கை செட் ஆகல சார், அதனால நான் சிட்டிலே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாயாதேவி சொல்லி இருந்திருக்கா.
மாயாதேவியோடைய வாழ்க்கையில பைனான்சியலா எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா தான் இருந்திருக்காங்க. ஆனா 2021 தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பமே ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த வருடத்துல ஒரு ட்ரக் டிரைவரான அனில் அப்படின்ற ஒருத்தனுடைய பழக்கம் கிடைக்குது. இந்த அனிலுக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட 25 இருந்து 30 வயதுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஆர்டிக்கல்ல அந்த பையனுக்கு 23 வயசுன்னு சொல்றாங்க, இன்னொரு ஆர்டிக்கல்ல பார்த்தா 30 வயசுன்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாக்டா எந்த நேம்னு தெரியல. இந்த அனிலுக்கு ஒரு 25-30ன்னு வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 25 இருந்து 30 வயதுக்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் இவங்க 2 பேருக்குள்ளேயும் இருந்திருக்கு. இந்த அனிலுடைய பழக்கம் இந்த மாயாதேவிக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு 2 பேருமே மெல்ல மெல்லமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச்சு ஒரு கட்டத்துல நட்புல இருந்து காதலா மாற ஆரம்பிக்குது. என்னதான் இவ்வளவு பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்தாலும் கூட இந்த பையன் கொடுக்கிற அன்பும் ஆதரவும் இந்த மாயாதேவிக்கு பெரிய ஆறுதலா இருந்திருக்கு. முக்கியமா இவங்களுடைய கணவர் டியூட்டியில இருக்கிற நேரத்துல கூட பகதூர்பூர்ல இருக்கிற வீட்டுக்குள்ள இந்த பையனை வர வச்சு அடிக்கடி நெருக்கமா இருக்கிறது, போட்டோஸ் எடுத்துக்கிறது, செல்ஃபி எடுத்துக்கிறதுன்னு இவங்க ரொம்பவே ஜாலியா உங்களுடைய சீக்ரெட்டான லைஃபை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. என்னதான் இவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்தாலுமே மாயாதேவிக்கும் அது பெருசா தெரியவே இல்லை. இந்த பையனான அனிலுக்குமே தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட தன்னுடைய முதல் மகளுடைய வயது தான் இந்த பையனுக்குமே இருக்கும். ஆனா எதையுமே பார்க்காம அந்த பையன் மேல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த மாயாதேவி காதல் வலையில விழுந்திருக்காங்க. பட் மாயாதேவிக்கு இந்த அனில் மேல இவ்வளவு காதல் வருவதற்கான காரணம் என்னன்னா, மாயாதேவிக்கு இறந்து போன தேவேந்திர ராமுக்கும் அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படும். இந்த சண்டைகள்ல சில நேரங்கள்ல தேவேந்திர ராம் இந்த மாயாதேவியை போட்டு அடிச்சிருவாரு. அப்படி அடிக்கும் போது என்னுடைய வீட்டில் என்னுடைய கணவர் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சாதாரணமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவன் வந்து சில அட்வைஸ்லாம் கொடுக்கும்போது, இது மாதிரி நீ உன்னுடைய கணவர் கூட இருக்காத, நீங்க இருந்து கிளம்பி போயிடு, பேசாம டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருந்திருக்கான். அந்த நேரத்தில் இல்லை எங்களுக்கு கல்யாணம் ஆகி 28 வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்கு 4 குழந்தைகள்லாம் இருக்காங்க, அதனால எங்களால் வர முடியாது அப்படின்ற மாதிரி இந்த மாயாதேவியுமே சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் தொடர்ந்து இதே மாதிரியான சின்ன சின்ன சண்டைகள் அடிதடிலாம் நடக்கிறதுனால தன்னுடைய கணவர் மேலே இந்த மாயாதேவிக்கு பயங்கர ஒரு ஆத்திரம் ஏற்பட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அனில் அப்படின்ற பையன்கிட்ட சொல்லும்போது அவனுக்குமே பயங்கரமான கோபம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதன் காரணமா இவன் சில ஆறுதல்கள்லாம் சொல்ற மாதிரி இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சு மெல்ல மெல்லமா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பயங்கரமா ரொம்பவே க்ளோஸா போயிருந்திருக்கு. 2021 இவங்க காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2023 தேவேந்திர ராம் ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போயிருந்திருக்காரு. இந்த நேரங்களில் இந்த பகதூர்பூர் வீட்டில் இவங்க வீட்டில் தனியாக இருக்கிறதுனால மாயாதேவிக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அந்த பையனை அடிக்கடி வீட்டுக்கு வர வச்சு ஜாலியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் மெல்ல மெல்லமாக இந்த விஷயம் கசிய ஆரம்பிக்குது. இதை பற்றி தேவேந்திர ராம் கிட்டையுமே இன்டைரக்டாக சில பேர் சொல்லி இருந்திருக்காங்க. இதனால ஆத்திரமடைந்த அவர் தன்னுடைய மனைவி கிட்ட அடிக்கடி கண்டிச்சு இருந்திருக்காரு. அந்த பையன் கிட்ட பேசாத, அந்த பையன் கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி திட்டி இருந்திருக்காரு. ஆனா அணில கழட்டி விடுறதுல இவங்களுக்கு எந்த விதத்திலுமே உடன்பாடு இல்லை. அவன் மேல பயங்கர பைத்தியம் மாதிரி இருக்கிறதுனால வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் இந்த மாயாதேவி ஒரு பயங்கரமான சதி திட்டத்தை தன்னுடைய கணவருக்கு தீட்டி இருந்திருக்கா. மாயாதேவியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கணவரை டிவோர்ஸ் பண்ணிட்டுலாம் வர முடியாது. ஒன்று தன்னுடைய கணவர் வந்து இறந்து போனால் மட்டும்தான் இவங்க கூட ஜாலியாக இருக்க முடியும்னு நினச்சி இந்த அனில் கிட்டேயே அவரை போட்டு தள்ளினா மட்டும்தான் நாம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இதனால இந்த அனில் என்ன பண்ணியிருந்திருக்கான், தன்னுடைய நண்பர்களான மிதிலேஷ் மற்றும் சதீஷ் அப்படின்ற இந்த 2 பேருமே அழைத்து கொண்டு மே 9ஆம் தேதி இவரை போட்டு தள்ளலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சதி திட்டமாக இருந்திருக்கு. ஏன் இந்த நாளை இவங்க சூஸ் பண்ணாங்கன்னா, சரியா சம்பவம் நடக்க போகிற நாளான அந்த மே 9ஆம் தேதி தான் தன்னுடைய 3வது மகளான ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டா என்ற பகுதியில் நீட் எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய 3வது மகள் மே 9ஆம் தேதி பக்சர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. இந்த 3வது மகள் அந்த கோட்டா அப்படின்ற பகுதியில் இருந்து 1000 கிலோமீட்டர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி தான் இந்த பக்சர் அப்படின்ற பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் அவங்க இருக்கிற பகுதியில் இருந்து 36 கிலோமீட்டர் தூரம் இருந்திருக்கு. அதாவது இது எல்லாமே உத்தரப்பிரதேச மாநிலம் மற்றும் பீகார் மாநிலத்தோடைய பார்டர் கிட்ட நடக்குது. இந்த இடத்துக்கு இன்றைய நாள் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த தேவேந்திர ராமோடைய பிளானா இருந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மாயாதேவி என்ன நினைக்கிறானா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே தன்னுடைய கணவர்கிட்ட நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறான். தான் தெரிஞ்சிட்ட மாதிரியும் தான் கணவர் மேல அன்பா இருக்கிற மாதிரியும் போன் கால்ல பேசிக்கிட்டே இருந்திருக்கா. இதனால தன்னுடைய மனைவி முழுவதுமா மாறிட்டா, இப்ப நல்லா இருக்கா அப்படின்னு நினைச்சு இந்த தேவேந்திர ராமே மாயாதேவியை முழுக்க முழுக்க நம்ப ஆரம்பிக்கிறாரு. மறுபக்கம் மாயாதேவி என்ன சொல்றானா, மே 9ஆம் தேதி
தேதி நம்முடைய மகளை அழைக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போறீங்களா, அதுக்கு நானும் வரேன், என்னையும் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. அதன் அடிப்படையில் தான் இந்த தேவேந்திர ராம் அந்த ஹரிப்பூர் அப்படின்ற கிராமத்தில் இருந்து பகதூர்பூர் அப்படின்ற தன்னுடைய மனைவி தங்கி இருக்கிற சொந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. இதுல இன்னொரு கொடூரம் என்னன்னா, தன்னுடைய மனைவிக்காக இன்னொரு வீட்டையுமே இவர் ஆரம்பத்தில் கட்டிக்கிட்டு வந்திருக்காரு. அந்த வேலைகளுமே பரபரப்பா ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் தன்னை போட்டுத்தள்ள இவ சதி திட்டம் தீட்டுறா அப்படிங்கிற விபரீதம் எதுவுமே தெரியாம அன்றைய தினம் தன்னுடைய மனைவி தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு ஈவினிங் நேரத்தில் வந்திருக்காரு. அடுத்தபடியா ரயில்வே ஸ்டேஷன் போகணுங்கிறதுக்காக ரெண்டு பேருமே பரபரப்பா கிளம்புறாங்க. மறுபக்கம் மாயாதேவி வேணுமுனே லேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிங்க அப்படின்னு மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கிற ஒரு கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்துருந்துருக்கா. அதை சாப்பிட்டதுமே இந்த தேவேந்திரராம் மயக்கம் போட்டிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய காதலனான அணிலை வீட்டுக்கு வர வச்சு அவனுடைய கூட்டாளிகள் கூட சேர்ந்து அவருடைய உடம்ப 6 துண்டுகளா, மயக்கத்துல உயிரோட இருக்கிற சமயத்துல அவருடைய உடம்ப 6 துண்டுகளா வெட்டி இருந்திருக்காங்க. தலை ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கம், 4 கை கால்கள் அப்படின்னு மொத்தம் 6 கருப்பு கலர் கேரி பேக்ல பேக் பண்ணி அங்கிருந்து 38 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கக்ரா நதி இருக்கக்கூடிய கரீத் அப்படின்ற கிராமத்துல உள்ள ஒரு ஆத்தங்கரை கிட்ட தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானா இருந்திருக்கு. ஆனா ஆரம்பத்துல மாயாதேவியோடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, அந்த சடலத்தை எரிக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் அன்றைய தினம் இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொண்டு அவருடைய பொலிரோ கார்ல இந்த கூட்டாளிகளை அழைச்சு கொண்டு இந்த 38 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த ஆத்தங்கரை ஓரமா வந்திருக்காங்க. ஆனா தன்னுடைய மகளை பிக்கப் பண்ண லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க எதையுமே கொளுத்தாம ஆத்துலயே தூக்கி போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அன்றைய தினம் அவங்களால ஆத்துல எல்லாம் தூக்கி போட முடியல. பக்கத்துல இருக்கிற ஒரு கிணத்துல ஒரு பார்சலை போட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆத்துலயே சில உடற்பாகத்தை தூக்கி போட்டு இருந்திருக்காங்க. ஆனா கரை ஒதுங்கினதுல நாய்கள் சில உடற் துண்டுகளை இழுத்துட்டு வந்து அந்த எம்டி லேண்ட்லயும் ஆத்துக்கு பக்கத்துலயும் போட்டு இருந்திருக்கு. மறுபக்கம் இந்த மாயாதேவி வீட்டுக்கு வந்து வீட்டை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு எந்த ரத்தமும் இல்லாத அளவுக்கு பர்ஃபெக்டா கிளீன் பண்ணிட்டு பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு பக்காவா கிளீன் பண்ணிட்டு தன்னுடைய கூட்டாளிகளை அனுப்பி விட்டுட்டு இவளே காரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகளை பிக்கப் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்திருக்கா. ஆனா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி அப்பா உன்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னாரு, வந்துட்டாரா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்கா. அவர் இன்னும் வரவே இல்லை, நான் தனியா தான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பிறகுதான் இந்த மாயாதேவி காரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகளை பிக்கப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்திருந்திருக்கா. ஆனா இந்த நேரத்திலேயே தேவேந்திரராமுடைய மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அவர் எங்க போனாருன்னே தெரியல, காணாம போயிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே அந்த மகளுக்குமே தெரியுது. ஆனா அவங்களுடைய அம்மாவுடைய முகத்துல அப்படி எந்த ஒரு கவலையுமே இல்ல. ஜாலியா பாட்டு கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா வரதை பார்த்ததுமே எனக்கு என்னவோ அம்மா மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு தன்னுடைய அக்கா கிட்ட அந்த பொண்ணு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் ஆகியுமே தன்னுடைய கணவர் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி டிராமாலாம் நடத்தி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை இவ கொடுத்துட்டு வந்திருக்கா. இப்போ நான் சொன்னது எல்லாமே மாயாதேவியோடைய ஸ்டேட்மெண்ட். மறுபக்கம் இந்த மாயாவுடைய காதலன் மற்றும் அவனுடைய கூட்டாளிகளை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய மொபைல் சிக்னல் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா பல செக் போஸ்ட் எல்லாம் போட்டு இந்த 3 பேருடைய போட்டோஸ் எல்லாம் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ண பாக்குறாங்க. இந்த நேரத்துல தான் ஒரு செக் போஸ்ட்ல தங்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை எடுத்து போலீஸை சுட ஆரம்பிச்சு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த அனில் அப்படின்றவன் முயற்சி பண்ணியிருந்திருக்கான். அந்த நேரத்துல போலீஸ் ஆபீசருமே தங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கி எடுத்து அவனை முட்டிக்கு கீழே காலில் சுட்டு அவனை கைது பண்ணியிருந்திருக்காங்க. பிறகு இந்த 3 பேர்கிட்டயுமே விசாரணை பண்ணும்போது தான் இந்த மாயாதேவி என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாலோ அதை மொத்தத்தையுமே போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லி இருந்திருக்கானுங்க. தொடர்ந்து இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி, அவங்களுடைய மொபைல் போன், அந்த பைக் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கைப்பற்றி இருந்திருக்காங்க. தற்போதைக்கு இவர்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர் திரட்டிட்டு இருக்காங்க. இந்த 4 பேருமே ஜெயில தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டே சேர்க்குது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ பெரிய ஏஜ் டிஃபரன்ஸில் இந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு காதல் வந்திருக்கு அப்படிங்கிறத யாராலுமே ஏற்றுக்கவே முடியல. போலீஸ் ஆஃபீஸருக்கும் சரி, தேவேந்திரராம் மற்றும் மாயாதேவியோடைய அந்த 4 பிள்ளைகளுக்குமே சரி, இந்த விஷயம் ஒரு பெரிய பேரதிர்ச்சியை தான் கொடுத்திருந்திருக்கு. தன்னுடைய தாய் வடிவில் இருக்கிற இந்த ராட்சசி தன்னுடைய அப்பாவை இந்த அளவுக்கு கொடூரமாக கொண்டு இருக்காளே அப்படிங்கிறத கேட்கும்போது அந்த பிள்ளைகள் அனைவருமே பயங்கரமாக அம்மா மேலேயே கோவப்பட்டு இருந்திருக்காங்க. கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேட்டிகள்ல அவங்களுடைய மகள்களே சொல்லி இருந்திருக்காங்க. நீங்க இந்த மாயாதேவி மற்றும் அனிலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இவங்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.